ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தேவு வியூ. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எங்கள் வெதரும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு நல்ல கோல்டாக இருக்குது. ஸோ அதுக்கு எதமாக நல்ல காரசாரமாக ரொம்ப ஒரு சிம்பிளாக தக்காளி ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நல்லா பழுத்த தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஜீரகம் அண்டு மல்லி. இது கூட தாளிக்கிறதுக்கு கடுகு வேணும். அதுக்கப்புறம் ஆயில் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம தக்காளியை வேக வைக்க போகிறோம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பவுலில் 2 தக்காளி போட்டு அதை 3 அளவுக்கு தண்ணி ஊற்றி தக்காளி நல்லா வேகணும். ஸோ அப்போ தான் இந்த தக்காளி ரசத்துக்கு அந்த தக்காளி சாறுலாம் இறங்கி டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 தக்காளியை தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அதோட ஸ்கின் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நம்ம குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இருக்கட்டும். தக்காளி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம ரசத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லி, மிளகு, ஜீரகம் இது 3த்தையும் நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம இதை 3த்தையும் ஒரு கடாயில் போட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக அந்த சீரகம் லைட்டாக வதங்குற அளவுக்கு நல்லா இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக இந்த சீரகம்லாம் வெடிக்குது. இந்த அளவில் பண்ணால் போதும். ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் காய்ஸ், நல்லா தோல் அதோட இந்த டொமேட்டோவோட ஸ்கின் நல்லா பீல் ஆகிற அளவுக்கு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்க போகிறோன்னா, இந்த மாதிரி ஒரு பருப்பான் முட்டின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர், அப்படி இல்லைன்னா நீங்கள் கையிலே கூட இதை கூல் பண்ணிவிட்டு, சூடாக இருக்கும், கூல் பண்ணிவிட்டு கையிலே கூட நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா இந்த தக்காளியை நல்லா இப்படி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், தக்காளி நல்லா கொதிக்குது. ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாவே போதும். தக்காளி நல்லாவே வெந்துடும். அது கொஞ்சம் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்க மசாலாவை எடுத்துருக்கோம். நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உரல் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சும்மா கையில் கூட நீங்கள் இடிக்கிறதுனா ஓகே தான். இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த வறுத்துருக்க மசாலாவை இதில் போட்டுக்கலாம். எஸ். ஸோ இப்போ வறுத்துருக்க மசாலாவை இதில் போட்டுட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 6 பல் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இடித்து சேர்க்கும்போது ரசத்தோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூண்டையும் இந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல மல்லி, ஜீரகம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இதுதான் நம்ம ரசத்துக்கான நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ இப்போ பாருங்கள் காய்ஸ், இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி நல்லா நுணுங்குற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ தக்காளியும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை மசிச்சு எடுத்துக்கலாம். காய்ஸ் இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்பு ரொம்ப முக்கியம் இந்த ரசத்துக்கு. ஸோ அதுதான் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக தாளிப்பு பண்ணுறோமோ அந்த டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். நான் டீஸ்பூனில் ஊற்றுறனால ஒரு 6-7 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் டேபிள் ஸ்பூன்னால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னையும் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, இஞ்சி அது 2யும் டேரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க தக்காளி இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி கரைசலை இதில் போட்டு நல்லா ஊற்றிக்கலாங்க. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ ரசம் தேவையோ அவ்வளோ தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது தக்காளி ரசம்னால வெறும் தக்காளியை மட்டும் வச்சுமே நம்ம செய்கிறோம். இதே நீங்கள்
பருப்பு ரசம் செய்கிறீங்க அப்படின்னா பருப்பை வந்து வேக வச்சு இதில் ஆட் பண்ணுவீங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் நான் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நாம் வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல இல்லையா, அதனால் நான் வந்து வீட்லேயே அரைச்சி செஞ்ச சில்லி பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட நீங்கள் சில்லி இருந்தால் நீங்கள் சில்லி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்க்கலாம். அதுதான் வந்து நம்ம ரசத்துக்கான ஃபுல் ஃப்ளேவரையே வந்து தரும். இது கொதிக்கட்டும் இருக்கட்டும். இது பொடி உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் ராக் சால்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொடி உப்பில் வந்து 1/2 ஸ்பூன் போடுறேன். தேவைப்பட்ட அளவு போட்டுக்கோங்க, பத்தலைன்னா மீதி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி வந்து எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா நல்லா ஒரு டைஜஷன் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் நம்ம வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது நல்லா கொதித்து வரணும். இப்போ இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சரி பாருங்கள், ரசம் நல்லா இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம முதல்ல இடித்து வச்சுருக்கோம்ல அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், அடிப்பொலி. அந்த மசாலா சேர்த்தோன்னே வந்து நம்மளோட ரசமே வேறு மாதிரி மாறிடுச்சு. நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும், அவ்வளோதான். கொதிச்சா நம்ம வந்து மல்லித்தலை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை தூவி இறக்க வேண்டிதான். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஈஸியான டேஸ்டியான தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பிளேட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், ஆவி எப்படி பறக்குதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வெளியில் மழைக்கு எதமாக சுட சுட ரசம் வச்சு கூட கொஞ்சம் அப்பளம் இல்லை ஏதோ ஒரு போட்டி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தென் டாடா, பை.